ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து 70 டேஸில் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து மே மந்த்து 26. ஸோ அப்போ கரெக்டாக வந்து இப்போ நம்ம கையில் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 டேஸ் இருக்குது. இந்த 70 டேஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ இருந்து நம்ம இன்ன வரைக்கும் நம்ம ப்ராப்பராக படிக்கலைனாலும் கூட இப்போ இருந்து எப்படி ப்ராப்பர் ஷெடியூல் போட்டு நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 25 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டிக் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வந்து 25 டேஸ் கூட வந்து ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இன்னொரு சப்ஜெக்ட்டும் சேர்த்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிளான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி 25 டேஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பாருங்கள், ரெண்டும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் எக்கனாமி எப்படி வந்து 70 டேஸில் படிக்கிறதுன்னு பார்த்துட்டு தென் அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 17 டேஸில் வந்து இதில் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ஆட் ஆகலை. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வந்து உங்களுக்கு 17 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் படிச்சிங்கன்னா கூட ஓகே, க்ராப்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் 70 டேஸ் தான் பிளானு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் நீங்கள் படிக்கணும். தென் வந்து செகண்ட் டே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். தென் இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பிடிஎஃப் போட்டுடுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒவ்வொரு டேவோட பிளானு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் பாவர்ட்டி படிச்சிங்கன்னா இன்னொரு நாள் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே இது தான் படிக்கணுமா, வெறும் வந்து பாவர்ட்டி மட்டும்தான் பர் டேவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது எப்படி பிளான் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட 70 டேஸ் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 25 டேஸை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். இந்த 25 டேஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே, இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டிங்க. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் முடிக்கணும். ப்ளஸ் அது கூட நீங்கள் என்ன பண்ணணுன்னா எக்கனாமியில் கொடுத்த அந்த டே 1 அந்த டாபிக் இருக்குல்ல, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஸ்டாட்டிக்காக வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பண்ணுறது. இது கூட வந்து நீங்கள் டெய்லி என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, இது வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த 70 டேஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பாலிட்டியும் எக்கனாமியும் வந்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் மாறிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த 70 டேஸுமே வந்து நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சில ஒர்க்ஸ் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கும் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாலிட்டியில் இந்த 2 டாபிக் ஃபஸ்ட்டு டே வந்து முடிச்சிடணும். ப்ளஸ் எக்கனாமியில் கொடுத்தா அந்த டே 1 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேயில் முடிச்சிடணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசைடு வந்து ரெகுலராக நீங்கள் இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெகுலராக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் பிளட் ரிலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, பிளட் ரிலேஷன் வந்து ஏதாவது வீடியோஸ் பார்த்தோ இல்லை சம்ஸ் பார்த்தோ எப்படியாவது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் வந்து பிளட் ரிலேஷன் ரிலேட்டடாகவே ஒரு 25-30 கொஷின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ண நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் பிளட் ரிலேஷனில் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்து நீங்கள் ரொம்ப வந்து தெளிவாக இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். அப்போ சிசைடு வந்து இந்த மாதிரி பண்ணுவோம், டெய்லியும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பிடி 365 ஃபாலோ பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். பட் ஆனால் வந்து ரெகுலராக 70 டேஸ்க்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி படிக்கணும். இது உங்களோட டியூட்டி. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிஃப்த்து, இப்போ நம்ம தான் டெய்லி வந்து பாலிட்டி எக்கனாமி தானே படிக்கிறோம். ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டெய்லி ஒரு பேஜாவது சால்வ் பண்ணுங்கள். இப்போ சில புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விற்கிறாங்க, சப்ஜெக்ட் வைஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து பாஸ்ட்டு 25 இயர்ஸ் கொஷின் பேப்பர், 28 கொஷின் பேப்பர், இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வைஸ் விற்கிறாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு பேஜாவது சால்வ் பண்ணுங்கள். ஒரு பேஜில் 2 சைடு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் ஒரு 30 கொஷின், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஒரு 30 கொஷின், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டெஸ்ட் சீரியஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் படித்து முடித்ததுலேருந்து, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட் சீரீஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4 டாபிக்ஸ் தான் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னா இந்த 4 டாபிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அந்த 4 டாபிக்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட ஒர்க்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த 25 டேஸ் அப்படிங்கிற இந்த பிளான் வந்து ரொம்ப ரொம்ப லிபரலாக இருக்கும். ரொம்ப வந்து நார்மல் ஒரு பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இந்த டைம் டேபிள் இருக்கும். ஸோ இதை ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து 25 நாளில் வந்து நீங்கள் பாலிட்டியும் முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமி உங்களுக்கு 17 நாள்லேயே முடிஞ்சிடும். அப்போ 17 நாள் முடிஞ்சோடனே பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 8 நாள் இருக்கும். அந்த 8 நாளில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 25 டேஸில் நீங்கள் பாலிட்டி முடிக்கிறீங்க, தென் வந்து எக்கனாமி முடிக்கிறீங்க, 80% மேலேயே வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி முடிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் டெய்லி நீங்கள் சிசாடும் பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்குறீங்க. அப்போ பாருங்கள், வெறும் 25 டேஸில் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறீங்க. இது வந்து இப்போ நமக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எய்ம் கிடையாது. ப்ராப்பராக படித்து கான்செப்ட் கிளாரிட்டியோடு இருந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதா இப்போ நம்மளோட டார்கெட். ஸோ அப்போ இந்த பிளானை ப்ராப்பராக வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலாக இதை நான் பண்ணுறது தான். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடது பிளான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 25 டேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 25 டேஸ்க்கு பாலிட்டி இருக்குது. ஆனால் வந்து 17 டேஸ்க்கு தான் வந்து நமக்கு எக்கனாமி இருக்குது. ஸோ 17 டேஸ் அப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 டேஸில் வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி சொன்னேன்ல, ஸோ அதை உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து 70 டேஸில் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஒவ்வொரு சமயம் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த பிளான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.